இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட முத்தாய்ப்பாக 3 திட்டம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது கலைஞர் உரிமை தொகை, இன்னொன்று விடியல் பயணம், இன்னொன்று நாள் முதல்வனாக இருக்கட்டும், இல்லை காலை உணவு திட்டமாக இருக்கணும். இந்த கலைஞர் உரிமை தொகை எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பயனாளிகள்னு பார்த்தா 1,15,00,000 பேர் இருக்காங்க பயனாளிகள். 40 லட்சத்தை நோக்கி போய் இப்போ அது வந்து இது பண்ணுறாங்க. அது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணீர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதை இவங்க சொன்னாங்க 2021 நாங்கள் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்றது. இதே இது கிட்டத்தட்ட இது இல்லை, இது மாதிரி ஒரு இதை வந்து கிட்டத்தட்ட பிலோ த பாவர்ட்டி லைனில் இருக்கிற பெண்களுக்கு 1,500 ரூபாய் தருவோம் அப்படின்னு திருவாளர் எடப்பாடி பழனிசாமி 2019 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் சொன்னார். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் கைப்பற்றுச்சு. இந்திய ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக பாஜக அதிமுக தமிழ்நாட்டில். ஆனால் அவர் அந்த 10,000 பேருக்கு தரக்கூடிய 1,500 ரூபாய் கொடுத்திருந்தா அவர் மீது ஒரு நம்பகத்தன்மை இருந்திருக்கும்.